SBI லைஃப் ஸ்மார்ட் பிளட்டினா அஷ்யூர் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாங் டேர்மில் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் என்டோமெண்ட் அஷூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்யூர்ட் ரிட்டர்னோட லைஃப் கவர் கிடைக்குது. அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி கூட மந்த்லி இயர்லின்னு உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 7 or 10 இயர்ஸ்க்கு நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணாலே உங்களோட பாலிசி டேர்ம்லேருந்து வர பெனிஃபிட்ஸில் 15 இல்லை 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கேரண்டீட் அடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 4.55%லேருந்து 5.05% வரைக்கும் அட் த எண்ட் ஆஃப் ஈச் பாலிசி இயர் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80C அண்ட் செக்ஷன் 10(10)D ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட்டுமே இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் கவர் ஹோல் பாலிசி டைமே கொடுக்குறாங்க. அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கேரண்டீட் தான், பிகாஸ் இது வந்து ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி. கேரண்டீட் அடிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூவை பூஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. உங்களோட சரண்டர் வேல்யூட மேக்ஸிமம் 80% வரைக்கும் நீங்கள் லோன் அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ட்ராபேக்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ளோலோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அண்ட் லைஃப் கவருமே ஒரு ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸுமே இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதால நெக்ஸ்ட் நம்ம ஒரு IRR அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியோட சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து IRR கால்குலேட் பண்ண போகிறோம், அதுவும் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10 lakhs. பாலிசி டேர்ம் 15 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 7 years. அப்போ ஆனுவலாக கட்ட போகிற ப்ரீமியம் 1 lakh. இப்போ 7 years ப்ரீமியம் பே பண்ணக்கப்புறம் அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் த எண்ட் ஆஃப் 15 yearsல அவருக்கு கிடைக்கும். அப்போ அட் த எண்ட் அவருக்கு கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக 12,64,200 rupees அலாங் வித் கேரண்டீட் அடிஷன்ஸ் கிடைக்கும். இதே சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளே இறந்துட்டாருன்னா நாமினிக்கு 10 lakhs ப்ளஸ் ஏதாவது கேரண்டீட் அடிஷன்ஸ் அக்ரூ ஆகியிருந்துச்சுன்னா டெத் பெனிஃபிட்டாக இது எல்லாமே ஆட் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம IRR கால்குலேட் பண்ணால் 5.01% வருது. இது ஒரு பேங்க் FDயில் கொடுக்குற ரேட்டை விட கம்மியாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் கிவிங் லோவர் ரிட்டர்ன்ஸ். அப்போ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே இன்ஃப்ளேஷனை லாங் ரன்ல பீட் பண்ணாதான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன் கிடையாது. ஸோ இதோட மெச்சூரிட்டி வேல்யூ நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இது கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ண சேம் ப்ரீமியமை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் பெட்டர் ரிசல்ட் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ அப்போ அங்கே லைஃப் கவர் எவ்வளோ இருந்துச்சு? 10 lakhs இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன் நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதோட சம் அஷ்யூர்ட் 10 lakhs தான். ஆனால் ஆனுவல் ப்ரீமியம்ன்றது 18,500 தான். அண்ட் லிமிடெட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 years தான் இருக்குது. பாலிசி டேர்ம் 15 years. இயர்லியராக ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 7 years இருந்துச்சு. அப்போ லாஸ்ட் 2 years என்டையர் அமௌண்ட் 1 lakh நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம PPF அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு 2 சினாரியோ எடுத்திருக்கோம். ஒன்று ரிஸ்க் ஃப்ரீ, இன்னொன்று ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட். உங்களுக்கு ரெண்டுமே எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக ரெண்டுமே எடுத்திருக்கோம். ஸோ PPFல மினிமம் டேர்ம் பீரியட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 15 years இருக்கணும். பட் இயர்லியராக ப்ரீமியம் பேயிங் டேர்மே 7 years இருந்ததுனால இங்கே 5 years இருக்கு இல்லையா? ஸோ அந்த 15 year கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை 7th year ப்ரீமியம்லேருந்து பண்ணுறோம். அதாவது லாஸ்ட் 8 yearsக்கு நம்ம மினிமம் கான்ட்ரிபியூஷன் 500 rupees PPF அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறோம். அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஃபர்ஸ்ட் 5 years பேலன்ஸ் அமௌண்ட், அதாவது ப்ரீமியம் கட்டினக்கப்புறம் இருக்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2 years என்டையர் 1 lakh ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் லாஸ்ட் 8 yearsக்கு க்ரோ ஆகும். அண்ட் மெச்சூரிட்டி ஃபைனலாக வர வேல்யூ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்க்கு சப்ஜெக்டடாக இருக்கும். பிகாஸ் ரிடீம் பண்ணும்போது இட் வில் அப்ளை. ஸோ இது எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கணுமே சின்ன ஒரு டேப்லெட் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ PPF அண்ட் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனோட IRR பார்த்தீங்கன்னா 5.78%. இதே பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட காம்போல IRR பார்த்தீங்கன்னா 9
5.78%. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் பாலிசியோட ஹையராக இருக்குது. அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை கம்ஃபர்டபுளி லாங் ரனில் பீட் பண்ணலாம். ஸோ இது கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் பிளாட்டினா அஷ்யூர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன் சேவிங்ஸ் பிளான். இதுக்கு லைஃப் கவருமே உங்கள் ஃபேமிலி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயின் பாயிண்ட் என்னென்னா சேவிங்ஸ் உங்கள் லைஃப் ஃபினான்ஷியல் கோலை எய்ட் பண்ணும் அப்படின்னு தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் இந்த என்டோமெண்ட் பிளான் ஃபெயில்ஸ் டு டூ ஸோ. ஏன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனால் ஓவர் த டைம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன தான் கேரண்டீடாக இருந்தாலுமே அந்த இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை மீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அண்ட் இவங்க கொடுத்துருக்க லைஃப் கவருக்காக சம் அஷூர்மே பார்த்தீங்கன்னா இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு அடிக்குவேட் உங்களுக்கு தேவையான ஒரு சம் அஷூர்டை பியூர் டேர்ம் பாலிசினை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே. அண்ட் நீங்கள் அதுலேருந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால செப்பரேட்டாக உங்களுக்கு இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்சூரன்ஸை சேவிங்ஸோட மிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.